the AI enabled people வந்து they will win. AI will not replace anybody. AI என்றது மிஸ்டர் சிகேகே நீங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி. எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சோன்னு எல்லாரும் என்ன சொன்னாங்க, இப்போ வந்து எல்லாம் பவர்லயே மிஷின் ஓட்டுறோம், அதனால ப்ரொடக்ஷன் 1000 மடங்கு அதிகமாகி ஓவர் ப்ரொடக்ஷன் வந்தோம்னாங்க. பட் ஆச்சா இல்லையா? எலக்ட்ரிசிட்டி வந்தது. இப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லாம நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? வைஃபை ஆஃப் பண்ணிட்டாக்கா எவ்வளவு பேர் சவுண்டு கொடுக்குறாங்க. ஓகே, ஆனா நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்னால எலக்ட்ரிசிட்டி இல்லாம தானே கடலையே கடந்தோம்னாமா. அப்போ கரண்டே இல்லையே, கடல் கடக்காம விட்டோமா? கடலை இப்போ சுலபமாக கிடைக்கின்றோம் எலக்ட்ரிசிட்டி இது பத்தி. அது மாதிரி இந்த ஏஐ வந்து கண்டுபிடிச்சதுனால உலகம் முன்னேறும். ஆனால் அது எப்படி முன்னேறுதுன்னா ஏஐ புரிஞ்சுக்கிட்டு ஏஐ எனேபிள்டு பர்சன்ஸ் வில் வின். ஸோ ஏஐ இல்லாத பிஸ்னஸோ ஏஐ யூஸ் ஆகாத இடமோ எதுவுமே இருக்காது இந்த உலகத்தில்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ இன்னொரு 2040 கான்செப்ட் கால்டு ஜாப் வில் கோ அவே, எல்லாம் மைக்ரோ ஆண்டர்பிரனர் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒரு 2035 எல்லோருமே சோலோபிரனராக தான் ஆவாங்க. எல்லாருமே புத்திசாலிகளாக ஆகிவிடுவார். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு சைடு ஹெல்த்து, இன்னொரு சைடு வெல்த்து, இன்னொரு சைடு வந்து டெக்னாலஜி. இன்னொரு டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் யூ டு கிரியேட் வெல்த். ஒரு காயினுக்கு 2 சைடு சார். ஒரு சைடு ஹெல்த்து, ஒரு சைடு வெல்த். அந்த காயினை அடைவதற்கு இன்னொரு காயின் இருக்கு. ஒரு சைடு டேஞ்சர், ஒரு சைடு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வாழ்க்கையில எது ஆப்பர்ச்சுனிட்டி எது டேஞ்சர்னு தெரியக்கூடிய திறமை இருந்தால் போதும். ஓகே, நீங்க வின் பண்ணிடுவீங்க.